குட்டிக்குளம்ல ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை ஒப்பீனியன். இட்ஸ் ஷாக்கிங் தான், ஆனால் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போன விஷயமா மாறிடுச்சு. யூஸ்வலி ரேப்க்கான ரீசன் நினைப்போம், அந்த ரேபிஸ்டோட லஸ்ட் ஃபீலிங்கோ இல்லை டிசைரோ தான் காரணம் நினைப்போம். ஆனால் அது கிடையாது. ரேபிஸ்ட்க்கு நான் தான் கண்ட்ரோலில் இருக்கேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் ஃபீல் பண்ணணும். அதுக்காக அவங்க வீக் ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடிய விமன் மேலே அந்த பவரை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பொண்ணுங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோக்ஸை சிரிச்சுட்டே கடந்து போயிட்டதுனாலையும் இல்லை பெண்களை பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிக்குது. பொண்ணுங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம், எல்லாத்துக்கும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு வளர்க்குறோம். ஆனா இதுவே பையனுக்கு ஒன்று அவன் அழுதானா ஆண்லாம் அழக்கூடாது, நீங்களாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறோம். எப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சோடனே உடனே ஒரு காமனா ஒரு சோஷியல் மீடியா டிபேட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்துலயே அந்த பொண்ணு அந்த பையனோட போனா இந்த பையனோட போனா அப்படின்னு. இட்ஸ் நெவர் அபவுட் தி விக்டிம்ஸ் லொகேஷன். அது ஃபுல்லா அந்த பெர்பெட்ரேட்டரோட மைண்ட் செட் பொறுத்தது மட்டும்தான். ஸோ ஏன் நம்ம எப்பவுமே அந்த விக்டிம் பிளேம் மோடுக்கு போயிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக சேஃபான பிளேஸில் தான் இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நானும் என் ஃபேமிலி மெம்பரும் அந்த ஸ்பேஸ்க்கு போக மாட்டேன், நான் அதனால சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மைண்டே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிற ஒரு சீப் டாக்டிக்ஸ் தான் இது. ஸோ இப்படி சொல்லி தான் நம்ம பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ இங்கே இருந்தால் தான் சேஃப், அங்கே போனால் சேஃப் கிடையாது, அந்த இடத்துக்கு போகாது, இந்த இடத்துக்கு போகாது சொல்லி கண்ட்ரோல் ஆக மாறிடுது அது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ்க்கு என்னதான் தீர்வு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொசைட்டி நீட்ஸ் சேஞ்ச். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இப்படி இரு அப்படி இருந்து சொல்லி கொடுக்குறோம். அட் த சேம் டைம் ஒரு பையன்கிட்டையும் நீங்கள் ஒரு பொண்ணு இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், அணுகணுங்கிற விஷயத்த கற்றுக் கொடுப்போம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு லாவும் டைம்லி ரியாக்ஷன் பனிஷ்மெண்ட்டுமே அவங்க ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியது இருக்குது.